ஓகே கேர்ள்ஸ் போலாமா, கிளாஸ் போலாமா? ஓகே, நிறைய பேர் இன்னும் வரல. 64 தான் இருக்காங்க. ஓகே, ஸோ இவர் என்ன பண்றாரு, மேக்ஸ்வெல் அப்படிங்கிறத அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தியரிட்டிக்கல் அது வரைக்கும் சொன்ன கான்செப்டை நமக்கு ப்ராக்டிக்கலாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு மாறுமா மாறாது அப்படிங்கிற கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நமக்கு இந்த கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ in order to understand how to changing electric field produces magnetic field, எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேஞ்ச் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. லெட் அஸ் கன்சிடர் a charging parallel plate capacitor. 2 parallel plate capacitor எடுத்துக்கிறோம். இந்த parallel plate capacitor பார்த்தீங்கன்னா between the medium 2 conduction அப்படிங்கிறது இருக்காது, நான் கண்டக்டிங் மீடியமா இருக்கும். ஸோ between the 2 capacitor the medium is non-conducting medium. So the electric current pass through the wire. என்ன பண்ணுது, இப்போ the current wire வழியா current flow ஆகுது. எவ்வளவு சார் current flow ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, the amount of current is IC amount of current flows in a wire. அந்த ஒயர்ல போகக்கூடிய கரண்ட் என்னது, ஐசிங்கிறது என்னது, கண்டக்ஷன் கரண்ட். அதான் அந்த இடத்துல. ஸோ the conduction current IC flows in a wire. ஒயர்ல அப்படியே ஃப்ளோ ஆகுது. ஸோ this current generate magnetic field around the wire. இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயரை சுத்தி என்ன பண்ணும், அந்த போகக்கூடிய கரண்ட், அதில் போகக்கூடிய கரண்ட் என்ன பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இட் ப்ரொடியூசஸ் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு அரவுண்ட் தி ஒயர். So the conduction current produces a magnetic field around the wire connected across the capacitor. The capacitor இடையில கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஒயர் இருக்கு இல்லையா, அந்த 2 ஒயருக்கு இடையில என்ன பண்ணுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த கரண்ட் போறதுனால ப்ரொடியூஸ் ஆகுது. சரியா? ஸோ அந்த இடத்துல என்ன பண்றேன், the magnetic needle kept near to the wire. இந்த ஒயருக்கு பக்கத்துல நான் ஒரு நீடில கொண்டு வந்தேன் அப்படின்னா it produces a deflection. ஸோ இதுல இருந்து என்ன தெரியும் நமக்கு, அதுல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ in order to compute the strength of the magnetic field at a point, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதை கால்குலேட் பண்றதுக்கு எதை சார் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, வித் யூஸ் ஆஃப் ஆம்பியர் சர்க்யூட் லா. ஆம்பியர் சர்க்யூட் லா நமக்கு தெரியும் இல்லையா, இந்த ஆம்பியர் சர்க்யூட் லாவை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த இடத்துல எந்த இடத்துல வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இந்த இடத்துல அட் பாயிண்ட், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்து இதை நான் ஒரு சர்ஃபேஸா வரைஞ்சிருக்கேன், அல்லது இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்து இதை நான் ஒரு சர்ஃபேஸ் இப்படி வரைஞ்சிக்கலாம், அல்லது இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்து இதை நான் ஒரு சர்ஃபேஸா வரைஞ்சிக்கலாம். இப்போ இது ஒரு சர்ஃபேஸ், இது சர்ஃபேஸ், இந்த ஃபேஸ் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஒரே ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன், பி அப்படிங்கிற பாயிண்ட், இது சர்ஃபேஸ் 1 S1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ அப்ளை தி ஆம்பியர் சர்க்யூட் லா. இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், ஆம்பியரோட சர்க்யூட் லாவை அப்ளை பண்றேன். which is said that ஆம்பியர் சர்க்யூட் லா நமக்கு தெரியும். என்ன சார் ஆம்பியர் சர்க்யூட் லா என்ன அப்படின்னா, the line integral of magnetic field line integral of B vector dot dl vector, line integral of magnetic field around any closed loop. ஹலோ சொல்லுமா, ஹலோ யாருமா, சொல்லுமா, எது டவுட்டா, யாரும் கேட்டீங்களா? கேர்ள்ஸ் லைன்ல இருக்கீங்களா? எஸ் சார். எஸ் சார், இன்ஃபோ சார். யாரோ இடையில ஏதோ கேட்ட மாதிரி இருந்தது, அப்படி டப்புன்னு கட் ஆயிட்டாங்க. ஓகே ஸோ நோ ப்ராப்ளம். பாருங்க, ஸோ ஆம்பியரின் சர்க்யூட் லா அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ தி க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரவுண்ட் எனி க்ளோஸ்ட் லூப், ஒரு மூடப்பட்ட சுற்றோடு தொடர்புடைய காந்த புலம்.
அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் எனி க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரவுண்ட் எனி க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் அதை என்னன்னு சொல்றோம் லைன் இன்டெக்ரல். ஸோ த லைன் இன்டெக்ரல் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அரவுண்ட் எனி க்ளோஸ்ட் சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு mu naught times of current through the area enclosed by the loop. அந்த லூப்ல எவ்வளவு ஏரியா இருக்கோ அந்த ஏரியாவில் இருக்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா அந்த ஏரியாவுல போன கரண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். எவ்வளவு mu naught times of at any closed loop is equal to mu naught times of net current threading through the area enclosed the loop அப்படின்னு சொல்லி நம்ம கான்செப்ட் முன்னாடி படிச்சிருக்கோம். ஸோ க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் அது ஏரியா எல் அப்படிங்கிறதுனால க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு mu naught into ஐ அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்க என்ன சார் அப்படின்னு அட் டைம் அந்த நேரத்துல டயத்தை பொறுத்து ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எழுதிருக்கோம். ஸோ இது ஆம்பியர் சர்க்யூட் லா அப்படிங்கிறது எங்க இந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம் இல்லையா, அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆம்பியர் சர்க்யூட் லா. லைன் இன்டெக்ரல் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் at any closed loop is equal to mu naught times of current I threading through the area enclosed by the loop is equal to close integral of b vector dot dl vector is equal to mu naught into I into t times t வந்து டயத்தை பொறுத்து அப்படிங்கிறதா சரியா. ஸோ இதுல mu naught அப்படிங்கிறது சார் அப்படின்னா mu naught is called permeability in free space. அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லிருக்கோம் ஃப்ரீ ஸ்பேஸ் சொல்லிட்டோம் இல்லையா, வித்தவுட் கண்டக்டிங் மீடியம் சொல்லிட்டோம் இல்லையா, அந்த வித்தவுட் கண்டக்டிங் மீடியம்ங்கிறதுனால அந்த இடத்துல இருக்கிற பெர்மியபிலிட்டி mu naught அப்படின்னு சொல்றோம் சரிங்களா. சரி, அடுத்து டு கால்குலேட் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி, அந்த பிங்கிற பாயிண்ட்ல தான் நான் என்ன பண்றேன், நான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கால்குலேட் பண்ணிருக்கேன் நியர் தி ஒயர், அந்த ஒயருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பிங்கிற பாயிண்ட்ல தான் நான் என்ன பண்ணிருக்கேன் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து கால்குலேட் பண்ணிருக்கேன். ஸோ திஸ் சர்ஃபேஸ் இஸ் கால்டு, அந்த சர்ஃபேஸ் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் கன்சிடர்ஸ் ஆம்பியர் இன் லூப். அதை எடுத்துக்கிறேன், நான் எப்படி எடுத்துக்கிறேன் ஆம்பியர் இன் லூப்பா எடுத்துக்கிறேன். நான் ஆம்பியர் இன் லூப்னு சொல்லியிருப்போம், என்ன ஆம்பியர் எதை ஆம்பியர் இன் லூப் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், க்ளோஸ் லூப்பா இருக்கணும், அதுல கரண்ட் போனுச்சு அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் ஆம்பியர் இன் லூப் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இட் இஸ் கன்சிடர்ஸ் ஆம்பியர் இன் லூப். அந்த லூப்பை நான் ஆம்பியர் இன் லூப்பா கன்சிடர் பண்ணிட்டேன் அப்படின்னா which enclose the surface S1. டோட்டல் எந்த சர்ஃபேஸ் என்க்ளோஸ் பண்ணிருக்கு S1 அப்படிங்கிற சர்ஃபேஸ் என்க்ளோஸ் பண்ணிருக்கு. ஸோ இந்த ஆம்பியர் சர்க்யூட் லா இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இதான் ஆம்பியர் சர்க்யூட் லா, இதை நம்ம எப்படி எழுதலாம் S1 close integral of S1 B vector dot dl vector is equal to mu naught into I. இங்க போகக்கூடிய கரண்ட் என்ன ஐசி. ஸோ இதுதான் ஆம்பியரின் சர்க்யூட் எல்லாம் இந்த க்ளோஸ் லூப் S1க்கு நம்ம எழுதியிருக்க ஆம்பியரின் சர்க்யூட் எல்லாம். ஸோ ஆம்பியரின் சர்க்யூட்ல அப்ளை பண்ணி தான் இங்க நம்ம என்ன பண்றோம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறத கால்குலேட் பண்றோம். ஸோ ஐசி இஸ் கால்டு கண்டக்ஷன் கரண்ட். இதுல வந்து இந்த ஃபார்முலால ஐசிங்கிறது என்னது கண்டக்ஷன் கரண்ட், பிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்ட், இதெல்லாம் நமக்கு தெரியும். mu naught பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். சரி, இப்ப அடுத்த கான்செப்ட் என்ன சொல்ல போறாங்க, இப்ப நான் என்ன பண்ணேன் S1 அப்படிங்கிற சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா அதே மாதிரி பாருங்க, கண்டக்டர், ரெண்டு கண்டக்டர் இருக்கு, ரெண்டு கண்டக்டர் என்ன பண்ணியிருக்காங்க பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரே டயக்ராம் தான், அதை வெவ்வேறு மாதிரி நமக்கு சொல்லியிருப்பாங்க. இங்க நான் ஒரு பாயிண்ட் எடுத்திருப்பேன், அது வந்து S1 அப்படிங்கிற சர்ஃபேஸா எடுத்திருப்பேன். அடுத்து கன்சிடர் சப்போஸ் தி சேம் லூப், இதே மாதிரி இந்த லூப் இருக்குல்ல, இந்த இதே சேம் லூப் தான், same loop is enclosed by a balloon shaped surface S2. balloon shaped surface S2 இப்படி எடுத்துக்கங்களேன். இப்போ என்னாச்சு, இப்படி சர்ஃபேஸ் இப்படி க்ளோஸ் ஆயிடுச்சு, இது S1, இந்த ஷேப் இருக்கு இல்லையா, இந்த ஷேப்ல balloon shaped surface S2, balloon shaped surface S2. suppose the loop is enclosed by balloon shaped surface S2. balloon shaped surface S2ங்கிற balloon shaped surfaceல இது enclose ஆனிச்சு. so this means the boundaries of two surfaces, ரெண்டு பவுண்டரி இருக்கு, S1 இருக்கு, அடுத்து S2 இருக்கு, ரெண்டுமே என்னது சேம் தான். ரெண்டோட இதை வந்து ஒரு வட்டமா எடுத்துக்கங்களேன், இது ஒரு பலூன் மாதிரி ரவுண்டா எடுத்துக்கங்க, எடுத்துட்டு என்னது சேம் தான், சேம் பவுண்டரி தான். the S1 and the S2 are same, but எதுக்குள்ள இருக்கு, ஒரே சர்ஃபேஸ்க்குள்ள என்க்ளோஸ் ஆயிருக்கு, ஸோ இது ரெண்டுமே ரெண்டு பவுண்டரிஸ்மே என்ன ஒரே சேம் தான், ஒரே ஷேப்புக்குள்ள இருக்கக்கூடிய ரெண்டு பவுண்டரிஸ், பட் டிஃபரெண்ட் சர்ஃபேசஸ். இது ஒரு சர்ஃபேஸ் S1, இது ஒரு சர்ஃபேஸ் S2 அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம் சரியா. இப்ப என்ன சார் அப்ளை பண்ண போறோம், ஆம்பியரின் சர்க்யூட் லா. So the ampere law applied for the given loop, இந்த லூப் நான் அப்ளை பண்றேன் அப்படின்னா distance depends, அதாவது ஆம்பியரின் சர்க்யூட் லா அப்படிங்கிறது வந்து distance depends upon the
ஷேப்பை பொறுத்தது கிடையாது. ஏன்னா அது க்ளோஸா இருந்தா மட்டும் போதும். ஸோ ஆம்பீரியன் சர்க்யூட் லா இஸ் அப்ளைடு டு நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஷேப் ஆஃப் தி என்க்ளோஸ் சர்ஃபேஸ். என்க்ளோஸ் சர்ஃபேஸோட ஷேப்பை பொறுத்தது கிடையாது. அது எதை பொறுத்தது தான், க்ளோஸ்டு சர்ஃபேஸா இல்ல ஓப்பன் சர்ஃபேஸா அப்படிங்கிறத பொறுத்தது மட்டும்தான். ஸோ இது என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஸோ பட் பை அப்ளைங் தி ஆம்பீரியன் சர்க்யூட் லா, இப்போ நான் என்ன பண்றேன், இதுக்கு ஆம்பீரியன் சர்க்யூட் லாவை அப்ளை பண்றேன். அப்படி ஆம்பீரியன் சர்க்யூட்ல அப்ளை பண்ணா எனக்கு என்ன சார் கிடைக்கும், என்ன ஃபார்முலா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம 4th லெசன்லயும் சரி 3rd லெசன்லயும் சரி, எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்சைட் தி எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லாம ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம். அந்த கான்செப்ட் இங்க அப்ளை பண்ணோம்னா, ஸோ ஆம்பீரியன் சர்க்யூட் எல்லாம் இங்க அப்ளை பண்றோம் என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல. ஸோ என்க்ளோசிங் சர்ஃபேஸ் S2, என்க்ளோசிங் சர்ஃபேஸ் என்னது S2, B வெக்டர் டாட் DL வெக்டர் is equal to 0 is equal to 0 சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த ஃபார்முலா சொல்றது மட்டும் தான் எடுத்துக்கேன். அது எதை க்ளோஸ் பண்ணிருந்துச்சு, ஒயரை மட்டும்தான், ஒயரோட ஜாயிண்ட் ஆகுது, ஒயரோட மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம். இங்க என்ன பண்றோம், ஒரு கெப்பாசிட்டரையே, அதாவது ஒரு கெப்பாசிட்டரே அப்படி நான் ரவுண்டா சர்ஃபேஸை அப்படி என்ன பண்ணிட்டேன், நான் க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டேன். இங்க என்ன கான்செப்ட் சொல்றாங்கன்னா, இந்த சர்ஃபேஸ் S2 அப்படிங்கிறது எப்படி சார் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஈக்குவேஷன் பாருங்க, இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் தி ஈக்குவேஷன் க்ளோஸ்டு இன்டெகிரல் ஆஃப் என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ் S2 ஓகே. இப்ப சோ என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அங்க என்ன கான்செப்ட், comparing law, the closed surface of S2 B vector dot DL vector is equal to 0 is equal to 0. So the surface S2 know where any touches conduction of current. என்ன பண்ணல, இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயர் வர்ற இடத்துல எந்த இடத்துலயுமே என்ன பண்ணல, டச் பண்ணல, தனியா இருக்கு, அப்படியே தனியா இருக்க மாதிரி எடுத்துக்கு. இந்த ஒயரோட டச்சே கிடையாது. முதல்ல இருந்து அந்த ஒயர்ல வந்து கரண்ட் போகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருந்துச்சு, அதனால நான் இந்த சர்ஃபேஸ் எடுத்துட்டேன். பட் இந்த சர்ஃபேஸ் என்ன சொல்றாங்கன்னா, வித்தவுட் டச் ஆஃப் கண்டக்ஷன் ஆஃப் ஒயர், அந்த ஒயரோட என்ன பண்ணலாது, நோ வேர் டச்சஸ் எங்கேயுமே என்ன இல்ல, டச் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தி ஒயர் கேரிங் கண்டக்ஷன் கரண்ட் அண்ட் ஃபர்தர் there is no current between the plate. இதுல என்ன பண்ணல, இந்த ஒயர்ல கரண்ட் போனாலும் இந்த இதுக்கும் இடையில என்ன பண்ணல, கரண்ட் போறதுக்கான வாய்ப்பே இல்லை. வித்தவுட் கண்டக்ஷன் ஆஃப் கரண்ட் between the capacitor, between the plates of capacitor, parallel plates of capacitor இடையில எந்த ஒரு கண்டக்ஷனுமே நடக்கல. அப்படி நடக்காதனால என்ன இருக்கும், there is no electric field. அப்ப electric field என்ன, there is no magnetic, இங்க என்ன பண்ணல, magnetic field வந்து ப்ரொடியூஸ் ஆகல. So this equation and there is an inconsistency between the equation, அதாவது முன்னாடி நம்ம சொன்ன ஈக்குவேஷன் இதுக்கும், அதாவது இந்த ஈக்குவேஷனுக்கும் சில இருந்துச்சு. இதுல நம்ம உருவாதுன்னு சொல்றோம், இதுல வந்து இல்லவே இல்லை அப்படிங்கிற கான்செப்ட் சொல்றோம். ஸோ மேக்ஸ்வெல் என்ன பண்றாரு, ரிசால்வ் திஸ் இன்கன்சிஸ்டன்ட் சால்வ் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எப்படி இங்க வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு, கரண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இங்க கரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்ல, ஏன்னா கரண்ட் இல்ல அப்படின்னு கான்செப்ட் சொல்றாங்க. ஏன்னா இந்த கான்செப்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு இங்க இல்லைன்னு சொன்னா, அப்ப க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ன்னு எடுத்துக்கிட்டா அங்க இருந்துதானே ஆகணும். ஏன் சார் இங்க இல்ல அப்படின்னு கான்செப்ட் சொல்லும்போது அந்த ஏற்படக்கூடிய அந்த இதைதான் என்ன பண்றாரு, மேக்ஸ்வெல் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இன்கன்சிஸ்டன்சியை தான் என்ன பண்றாரு, நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவர் எப்படி சார் எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப பிட்வீன் தி பிளேட், டூ பிளேட், அதாவது கெப்பாசிட்டர் பிளேட் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில there is no conduction அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. there is no current flows between the two capacitor. ரெண்டு கெப்பாசிட்டருக்கு இடையில கரண்ட் போகவே இல்லை அப்படிங்கிற கான்செப்ட் நமக்கு சொன்னாங்க. அப்ப கரண்ட் போகலை அப்படின்னா என்ன ஆன்சர் அப்படின்னா, தி சார்ஜ் இன் தி பேட்டரி, இங்க பேட்டரி கனெக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, செல் கனெக்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, இதோட சார்ஜ்னா இது இன்க்ரீஸ் ஆகுது. தி சார்ஜ் இன் தி பேட்டரி இஸ் இன்க்ரீசஸ். தி எக்ஸ்டர்னல் சோர்ஸ் கனெக்ட் பண்ணிருக்கோம்ல, பேட்டரி ஆர் செல் கனெக்டட் டு தி கெப்பாசிட்டர் இல்லையா, இதோட சார்ஜ் என்ன ஆகுது, get charged up because the current flowing through the capacitor. இது சார்ஜ் ஆகுது, என்ன காரணம், இதுக்கு இடையில கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அவரையே ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுதுன்னு சொல்லிட்டோம், அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜீரோன்னு சொல்லிட்டோம். அதை இப்ப எக்ஸ்பிளைன் பண்றாரு யாரு, மேக்ஸ்வெல். எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு, சரி நீங்க போகலன்னு சொல்லிட்டீங்க, இதை நீங்க என்ன பண்ணீங்க, இப்படி என்க்ளோஸ் பண்ணிட்டீங்க, என்க்ளோஸ் பண்ணதுனால there is no current
flows between the conduction of plates அப்படின்னு சொல்லியாச்சு. பட் இங்க என்ன ஆகுது, இதோட சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், இது ரெண்டு கடையில கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ தி சார்ஜ் அப் பிகாஸ் தி கரண்ட் ஃப்ளோவிங் த்ரூ தி கெப்பாசிட்டர். ஸோ திஸ் ப்ரொடியூசஸ் அண்ட் இன்க்ரீசிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிட்வீன் தி கெப்பாசிட்டர் பிளேட். அப்ப இதனால என்ன ஆகணும், இதுக்கு இடையில இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அது எப்படி சார் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, there must be current associated with the changing electric field. கண்டிப்பா இந்த கெப்பாசிட்டருக்கு இடையில எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இருக்கணும், ரெண்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகி டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ தி டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ் எக்ஸிஸ்டிங் பிட்வீன் தி பிளேட், இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடையில அது நடக்கிறதுனால தான் இங்க சார்ஜ் ஆகுது. அப்படி நடக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டருக்கு இடையில நடக்கக்கூடிய அந்த கரண்ட்டுக்கு பேர் தான் என்ன சார் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஐடி. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஐடி. எப்படி சார் அது நடக்குதுன்னா, இங்க நடக்காட்டியும் நம்ம இங்க இருக்கிற சார்ஜ் இருக்கு இல்லையா, பிளஸ் சார்ஜ் இருக்கு இல்லையா, இந்த பிளஸ் சார்ஜ் என்ன பண்ணும், இந்த சர்ஃபேஸ்ல போய் இன்டியூஸ் ஆகுமா, அப்படி இன்டியூஸ் ஆகுறதுனால என்ன ஆகும், இங்க இருந்து இங்கே கரண்ட் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் நம்ம இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஒரு வார்த்தை ஃபோன் பேசுறேன். ஸோ இதோட இது லிங்கா இல்லாட்டியும் இங்க இருக்க சார்ஜ்னால இங்க என்ன பண்ணுது, சார்ஜ் இன்டியூஸ் ஆகும். அப்படி இன்டியூஸ் ஆகுறதுனால இங்க சார்ஜ் என்ன ஆகுது, ரெண்டும் போயிட்டு சேருது, கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ தி கரண்ட் ஃப்ளோஸ் பிட்வீன் தி கெப்பாசிட்டர். எதனால இது இந்த கான்செப்ட் சொல்றாருன்னா, அப்படி ரெண்டுமே கரண்ட் இல்ல, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இல்லைன்னு சொல்லும்போது பேட்டரியோட சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எப்ப இன்க்ரீஸ் ஆகும் பேட்டரியோட சார்ஜ், ஒன்லி கெப்பாசிட்டர் கடையில சார்ஜஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆனாதான், சார்ஜஸ் இங்க இருந்து இங்க மூவ் ஆனதான், எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆனா மட்டும்தான். ஸோ இங்க சார்ஜ் ஆகுறதுனால கண்டிப்பா கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அதுக்கு பேரு தான். ஸோ பிட்வீன் தி பிளேட்ஸ் தி கெப்பாசிட்டர் ஆல்சோ ப்ரொடியூசஸ் எ கரண்ட். அதுக்கு ரெண்டு கடையில என்ன பண்ணுது, கரண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. திஸ் கரண்ட் இஸ் நோன் அஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். இது கரண்ட்டுக்கு பேர் தான் என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ தி டைம் வேரிங் எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ் existing between the plate, existing between the plate, the capacitor also produces a current. அதாவது டயத்தை பொறுத்து அந்த இதுல என்ன ஆகுது, எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ் அப்படிங்கிறது இப்போ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கிறோம். இதை ஃபார் எக்ஸாம்பிள் இப்படியே எடுத்துக்கோங்களேன், ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்களேன். இதுல என்ன ஆயிட்டு இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் போயிட்டே இருக்கு. அப்போ இது என்ன ஆகும், இங்க ஃபுல் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஃபுல்லாக சார்ஜ் என்னதான் ஆகணும், அடுத்து எங்கேயாவது போகணும் இல்லையா. ஸோ இது போயிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற கான்செப்ட் என்ன பண்றாரு, அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ திஸ் கான்செப்ட்ல தான் நமக்கு கண்டக்ஷன் கரண்ட் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ the capacitor also produces a current. This is known as displacement current. அதை எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்கலாம். அக்கார்டிங் டு காஸ் லா, நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் எடுத்துட்டோம் அப்படின்னா காஸ் லாவில் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இட் ப்ரொடியூசஸ் எ ஃப்ளக்ஸ் பை ஈக்குவல் டு Q divided by epsilon naught அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம சொல்லியிருப்போம். அந்த கான்செப்டை என்ன எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ பை ஈக்குவல் டு Q divided by epsilon naught. அப்ப இங்க என்ன சார் அப்படின்னா பை இ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, Q divided by epsilon naught. இது எப்படி இருக்கும், இதுக்கு ஈக்குவலா சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, க்ளோஸ்டு சர்ஃபேஸ் ரெண்டு கெப்பாசிட்டர் இல்லையா, ரெண்டு என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ் க்ளோஸ் இன்டெகிரல் ஆஃப் டபுள் இன்டெகிரல், அதாவது டபுள் க்ளோஸ் இன்டெகிரல் போட்டு E vector dot dA vector, E vector dot dA vector is equal to EA is equal to என்னது, EA. ஸோ EA அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், Q divided by epsilon naught. எதுக்கு ஈக்குவலா இருக்கும், பை இக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ இதுதான் இந்த கான்செப்ட்ல தான் நமக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ பை இஸ் ஈக்குவல் டு Q divided by epsilon naught. இதுல இருந்து கொண்டு வரோம் அப்படின்னா அக்கார்டிங் டு காஸ் லா ரெஃபர் யூனிட் 1 ஒன்னாவது லிஸ்ட்ல நம்ம ரெஃபர் பண்றோம். ஸோ பை இஸ் ஈக்குவல் டு Q divided by epsilon naught. அது எப்படி இங்க ரெண்டு க்ளோஸ் சர்ஃபேஸ் ரெண்டு கெப்பாசிட்டர் அப்படிங்கிறதுனால க்ளோஸ் ஆஃப் E vector dot dA vector, நம்ம S1 S2 ரெண்டு எடுத்துட்டோம் இல்லையா, அந்த சர்ஃபேஸ் அந்த இடத்துல போட்டுருக்கோம். E vector dot dA vector is equal to EA அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம சொல்லியிருக்காங்க சொல்லியாச்சு. ஸோ தி சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், இது அப்படியே என்ன பண்ண போறோம், சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃபிளக்ஸா வித் டயத்தை பொறுத்து என்ன பண்ணுது, இது எலக்ட்ரிக் ஃபிளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ இ இஸ் சேஞ்ச், என்ன பண்ணுது, சேஞ்ச் ஆகுது வித் எதை பொறுத்து, வித் டைம் டீயை பொறுத்து மாறுது. அப்ப டயத்தை பொறுத்து மாறும் பொழுது இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுது பாருங்க, டிஃபரன்ஷியேட் ஈக்குவேஷன் DE divided by dt is equal to, இதை நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணோம் 1 divided by epsilon naught. Q பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், dq divided by dt. இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, இது என்ன கான்செப்ட் சொல்றாங்கன்னா 1 by epsilon naught dq divided by dt is equal to, அதாவது அடுத்த டாபிக்ல அடுத்த பாயிண்ட்ல dq divided by dt மட்டும் வச்சுக்கிறேன், இது எல்லாத்தையும் அந்த கொண்டு போறேன். இப்ப என்ன கிடைக்கும், epsilon naught d pi divided by dt, இந்த d pi divided by dt டோட்டல் கான்செப்ட் என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா
dq divided by dt. டயத்தை பொறுத்து இதுல போகக்கூடிய கரண்ட்னால அத பேர் என்ன சொல்லியிருப்போம், கண்டக்ஷன் கரண்ட்னு சொல்லியிருப்போம். ஸோ இது ஈக்குவல் டு எதுலாம் நாட் ஸோ டி பை இ டிவைட் பை டிடி, டி பை இ டிவைட் பை டிடி. இதுல என்ன சார் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தி கண்டக்ஷன் கரண்ட் கேன் பி டிஃபைன். எப்படி டிஃபைன் பண்ணலாம், தி டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இதை சொல்றாங்க ஐடி. அதுல போகக்கூடிய ஐசி அப்படிங்கிற கரண்ட்னால ஐடி அப்படின்னு சொல்றோம். ஸோ ஐடி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். இடத்துல இதை எப்படி அஷ்யூம் பண்ணிக்கிறாங்க, டோட்டலா இஸ் ஈக்குவல் டு ஐடி. ஐடி இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் கேன் பி டிஃபைன். எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தி கரண்ட் which comes into play in the region. எந்த இடத்துல இது நம்ம கரண்ட் வருதுன்னு சொல்றோம் இல்லையா, இந்த கரண்ட் போகக்கூடிய கரண்ட் எந்த ரீஜனுக்குள்ள வருதோ அப்படி வரும்பொழுது it comes into play in the region in which the electric field and electric flux are changes. Electric field and electric flux are changes. எந்த ரீஜனுக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு அல்லது எந்த ரீஜனுக்குள்ள எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கரண்ட்டுக்கு பேரு தான், அந்த கரண்ட்டுக்கு பேரு தான் என்னது, displacement current அப்படின்னு சொல்றோம். So the displacement current can be defined. The current comes into play in the region in which the electric field and electric flux are changes with time. டயத்தை பொறுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா, அப்ப அங்கே வரக்கூடிய அந்த கரண்ட்டுக்கு பேர் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். இது பேர் என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஐடி அப்படின்னு சொல்றோம். ஸோ in which எப்படி சொல்லலாம், இஸ் டிஃபைன் தி கரண்ட் விச் கம்ஸ் இன்டு தி ரீஜியன். இந்த கரண்ட் அதாவது இந்த கரண்ட் இங்க பாயிறதுனால எந்த ரீஜியனுக்குள்ள போகுதோ அந்த ரீஜியனுக்கு எது சேஞ்ச் ஆகுது, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் சேஞ்ச் வித் டைம். டயத்தை பொறுத்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, சேஞ்ச் வித் டயத்தை பொறுத்து சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த கரண்ட்டுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சர்க்யூட், அந்த சர்க்யூட்ல கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. எந்த கரண்ட் போகும்போது எந்த நேரத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டோ அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோ சேஞ்ச் ஆகுதோ அப்ப இருக்கக்கூடிய அந்த கரண்ட்டுக்கு தான் நம்ம சொல்றோம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ தி டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் கேன் பி டிஃபைன். எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, தி கரண்ட் விச் கம்ஸ் இன் தி ரீஜியன், பிளே இன் தி ரீஜியன், comes into play in the region, it changes which it the electric flux and the electric field are changes with time. Changes with time. ரெண்டுமே சேஞ்ச் ஆனிச்சு, டயத்தை பொறுத்து சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய கரண்ட்டுக்கு பேரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஸோ இதை மேக்ஸ்வெல் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இதை காஸ் லாவில் வச்சு நம்ம கொண்டு வரோம், எக்ஸ்பிளைன் பண்றோம். இதை என்ன பண்றாரு, மேக்ஸ்வெல் மாடிஃபைட் பண்றாரு. இதை ஆம்பியரோட லாவை மாடிஃபை பண்றாரு. நமக்கு ஆம்பியரோட லா நமக்கு தெரியும். இந்த கான்செப்ட் வச்சு ஆம்பியரோட லாவை மாடிஃபை பண்ண போறாரு யாரு, மேக்ஸ்வெல். ஆம்பியரோட லா என்ன, க்ளோஸ் இன்டெகிரல் ஆஃப், சொல்லுங்க பார்ப்போம். க்ளோஸ் இன்டெகிரல் ஆஃப் ஆம்பியர் லா யாருக்கு தெரியும், க்ளோஸ் இன்டெகிரல் ஆஃப் b vector dot ds vector is equal to mu naught into I. இதான் நம்ம முன்னாடி சொன்னது ஆம்பியரின் சர்க்யூட் லா. ஸோ ஆம்பியரின் சர்க்யூட் லா க்ளோஸ் இன்டெகிரல் ஆஃப் b vector dot ds vector is equal to mu naught into I அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. இது ஆம்பியர் லா என்ன பண்றாரு, மேக்ஸ்வெல் மாடிஃபைட் தி ஆம்பியர் சர்க்யூட் லா. ஏன் சார், எப்படி ஏன் மாடிஃபை பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தி அமௌண்ட் ஆஃப் கரண்ட் அப்படிங்கிறது ஐன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ தி கரண்ட் இஸ் current in the circuit is there are two roles in the circuit. ரெண்டு ரோல்ல இருக்கு. என்ன சார், என்ன ரெண்டு ரோல் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா, ஒன் இஸ் கண்டக்ஷன் கரண்ட், another ஒன் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஒன்னு கண்டக்ஷன் கரண்ட், அடுத்து என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஸோ திஸ் ஈக்குவேஷன் கேன் பி மாடிஃபைட். க்ளோஸ் இன்டெகிரல் ஆஃப் b vector dot ds vector is equal to mu naught times of IC plus ID. IC plus ID, conduction current and displacement current. IC plus ID. So IC and ID, which means the total current enclosed in a surface of the current, conduction current and current என்ன current, displacement current. இது ரெண்டும் ஆட் பண்ணதான் total current in a enclosed surface. அந்த enclosed surface குள்ள இருக்கக்கூடிய total currentங்கிறது எதோடையும் சேர்ந்தது அப்படின்னா கண்டக்ஷன் கரண்ட்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும் சேர்ந்தது தான் இந்த டோட்டல் கரண்ட் அப்படிங்கிறத மேக்ஸ்வெல் அந்த இடத்துல ப்ரூஃப் பண்றாரு. சரிங்களா. ஸோ அடுத்து constant current flows in a circuit. இந்த கரண்ட் என்ன பண்ணுது, அதுல போகக்கூடிய அப்ளை பண்ணக்கூடிய கரண்ட் என்னது, கான்ஸ்டன்ட் கரண்ட். கான்ஸ்டன்டா நம்ம கரண்ட் அப்ளை பண்றோம் இன் தி சர்க்யூட். அந்த சர்க்யூட்ல நம்ம கான்ஸ்டன்ட் கரண்ட் அப்ளை பண்ணும்போது என்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஐடி இஸ் ஈக்குவல் டு 0. ஐடியோட வேல்யூ வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா ஐசி இஸ் ஈக்குவல் டு ஐ. IC equal to I. Suppose the value of
IC is equal to 0 அப்படி இருந்துச்சு அப்படின்னா தி வேல்யூ ஆஃப் ID இஸ் ஈக்குவல் டு I. இந்த கான்செப்ட் தான் அதை சொல்றாங்க. அதாவது ரெண்டுமே சேர்ந்ததுதான் அந்த கரண்ட், டோட்டல் கரண்ட்ங்கிறது. சப்போஸ் கண்டக்ஷன் கரண்டோ அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்டோ ஏதோ ஒண்ணு இல்லைன்னா இன்னொரு கரண்ட் அதுக்கு ஈக்குவல் அப்படின்றது அந்த இடத்துல கான்செப்ட் சொல்றாங்க. சரியா? ஸோ தி வேல்யூ ஆஃப் ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டர் டாட் டிஎஸ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மீ நாட் இன்டூ ஐ. ஸோ தி ஐ இஸ் ஈக்குவல் டு கண்டக்ஷன் கரண்ட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ரெண்டும் சேர்ந்துதான் அது current, total current in the enclosed surface. So the total current in the enclosed surface is equal to sum of the conduction current and displacement current. Conduction current and displacement current சேர்ந்ததுதான் total current in the enclosed surface. Current in the circuit, constant current apply in a circuit. அந்த சர்க்யூட்ல நான் அப்ளை பண்ணக்கூடிய கரண்ட் என்னது? கான்ஸ்டன்ட், வேரி ஆகாம ஒரே மாதிரியான கரண்ட் அதில் பாஸ் பண்றேன். அப்படின்னு அதில் பாஸ் பண்ண என்ன ஆகுது சார் அப்படின்னா கான்ஸ்டன்ட் கரண்ட் பாஸ் த்ரூ தி சர்க்யூட். தி கண்டக்ஷன் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் கரண்ட். தி டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா தி கண்டக்ஷன் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் கரண்ட். இதுதான் அதில் சொல்லியிருக்க கான்செப்ட். சரிங்களா? புரியுதா கேர்ள்ஸ்? புரியுதா? கேர்ள்ஸ் டோட்டலா 64 பேர் தான் இருக்காங்க. அப்படியே லைன்ல இருங்க. ஓகே, அப்ப அடுத்த கான்செப்ட் என்ன சார்? இது வரைக்கும் முடிஞ்சுது. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம்? மேக்ஸ்வெல் ஆம்பியர் சர்க்யூட்ல மேக்ஸ்வெல் ஆம்பியர் ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஆம்பியர் லாவை மாடிஃபை பண்ணி என்ன பண்ணியிருக்காரு? மேக்ஸ்வெல் நமக்கு ஒரு ஈக்குவேஷன் சொல்லியிருக்காரு. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அண்ட் மேக்ஸ்வெல் கரெக்ஷன் டு ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் மேக்ஸ்வெல் வந்து ஆம்பியர் சர்க்யூட்ல கரெக்ஷன் பண்ணி ஒரு ஈக்குவேஷனும், அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு ஈக்குவேஷனும் நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்த கான்செப்ட் என்ன சார் அப்படின்னா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்ம். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் நம்ம இப்போ வரப்போறோம். மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் நம்ம என்ன சொல்ல போறோம்னா மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவரு நமக்கு ஒரு 4 ஈக்குவேஷன் சொல்லியிருக்காரு. என்னென்ன கான்செப்ட் சொல்லியிருக்காரு அப்படின்னா எதாவது என்ன சொல்றாங்கன்னா எலக்ட்ரோ டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எலக்ட்ரோ டைனமிக்ஸ் கேன் பி சம்மரைஸ்ட் இன்டு 4 பேசிக் ஈக்குவேஷன். 4 பேசிக் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. அந்த 4 பேசிக் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, these equations are called Maxwell equation. These equations are called Maxwell equation. So மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் இன்டெகிரல் ஃபார்ம் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்க்க போறோம். கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ல இந்த எலக்ட்ரோ டைனமிக்ஸ் அப்படிங்கிறது, எலக்ட்ரோ டைனமிக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட், இது எலக்ட்ரோ டைனமிக்ஸ் என்னன்னு தெரியுதா? டைனமிக்ஸ் இது எல்லாமே டைனமிக்ஸ் அப்படிங்கிறது பிசிக்ஸ்ல உள்ள ஒரு பார்ட். எலக்ட்ரோ டைனமிக்ஸ் அப்படிங்கிறது பிசிக்ஸ்ல ஒரு பார்ட். அதான் நம்ம எலக்ட்ரோ டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ electrodynamics can be summarized into 4 basic equations. The 4 basic equations are called Maxwell equation. அத நம்ம என்ன சொல்றோம்? Maxwell equation அப்படி சொல்றோம். சரிங்களா? So the Maxwell equation என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Maxwell equations 4 equation. அந்த 4 equationல first one அது பார்க்க முன்னாடி கொஞ்சம் introduction கொடுத்துக்கலாம். So these equations are analogous to Newton equation in mechanics. நியூட்டன் அப்படிங்கிறவர் நமக்கு நிறைய ஈக்குவேஷன் சொல்லியிருப்பாரு இல்லையா, மெக்கானிக்ஸ் சொல்லியிருப்பாரு. அது மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் கம்ப்ளீட்லி எக்ஸ்பிளைன் தி பிஹேவியர் ஆஃப் சார்ஜஸ். இது மேக்ஸ்வெல் சொல்லியிருக்க ஈக்குவேஷனை நியூட்டன் சொல்லியிருப்பாரு. அந்த நியூட்டன் சொல்லியிருக்க கான்செப்டே நம்ம இங்க எடுத்துக்குவோம். அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த கான்செப்டை கம்பேர் பண்ணி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ தி மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் கம்ப்ளீட்லி எக்ஸ்பிளைன் தி பிஹேவியர் ஆஃப் சார்ஜஸ். ஒரு சார்ஜோட பிஹேவியர் எப்படி இருக்கும், அண்ட் கரண்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கரண்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதான் அந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். பிஹேவியர் ஆஃப் சார்ஜஸ், கரண்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ சார்ஜ்னா என்ன, அதோட பிஹேவியர் என்ன, கரண்ட்னா என்ன, அது எப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்றது, அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். ஸோ திஸ் ஈக்குவேஷன் கேன் பி எக்ஸ்பிளைன். எப்படி சார் டிரைவ் பண்ணலாம், எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா
இது வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் மேக்ஸ்வெல் டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஆஃப் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இஸ் இது நம்ம பார்த்தோம்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் நிறைய இருக்கும். நம்ம டோ டோ பை டோட்டின்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் முன்னாடி ஃபர்ஸ்ட்ல. அந்த ஃபார்முலாஸ் நிறைய இருக்கும். ஹையர் ஸ்டடிஸ் போகும்போது இன்னும் நிறைய நம்ம இதுலேருந்து நிறைய படிச்சுக்கோம். இதுல நம்ம கொடுத்துருக்கிறது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ பிகாஸ் வி நீட் அடிஷனல் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் லைக் கர்ல் ஆஃப் வெக்டர் ஃபீல்ட் அண்ட் டைவர்ஜன்ஸ் ஆஃப் வெக்டர் ஃபீல்டு. ஸோ வி ஃபோக்கஸ் ஒன்லி இன்டெகிரல் ஃபார்ம். நம்ம நிறைய கான்செப்ட் நமக்கு வேணும், பட் நம்ம இங்க எதை மட்டும் தான் எதை மட்டும் தான் அப்ளை பண்ண போறோம், இன்டெகிரல் ஃபார்ம் அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போறோம். அப்படி அப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் நத்திங் பட் என்ன சார் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்? லைன்ல இருக்கீங்களாமா? எஸ் சார். ஸோ தி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன சார்? மேக்ஸ்வெல்லோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? ரன்னிங் டைம் வந்துருச்சாமா? எவ்வளவு டைம் இருக்கு? 7 minutes sir. ஓகே இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் நம்ம நடத்திக்கலாம். ஸோ மேக்ஸ்வெல் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன சார் அப்படின்னா, இது காஸ் லாவோட ஈக்குவேஷன் தான் மேக்ஸ்வெல் ஃபர்ஸ்ட் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றது. ஸோ க்ளோஸ் இன்டெகிரல் ஆஃப் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு q divided by epsilon naught அப்படின்னு சொன்ன படிச்சிருப்போம் இல்லையா? அதுதான் இங்க என்க்ளோஸ். இது காஸ் லா. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் நத்திங் பட் தி காஸ் லா. இது காஸ் லாவோட எக்ஸ்பிளனேஷன். அதை தான் எடுத்து நமக்கு மேக்ஸ்வெல் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. என்ன அப்படின்னா, இட்ஸ் ரிலேட்டட் தி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டு நெட் எலக்ட்ரிக் சார்ஜ் என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது எதோட, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, அது எதோட தொடர்புடையது சொல்லி பார்த்தோம்னா, இது என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய சார்ஜோட தொடர்புடையது. அதோட மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் தான் இங்க கொடுத்துருக்காங்க. தி க்ளோஸ்டு இன்டெகிரல் ஆஃப் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு q enclosed divided by epsilon naught. இதுல ஈங்கிறது என்ன சார்? எலக்ட்ரிக் ஃபீல்டு. q enclosedங்கிறது என்னது? சார்ஜ் இன் தி enclosed surface. அந்த enclosed surfaceல இருக்கக்கூடிய சார்ஜ். So this equation is true for both discrete or continuous distribution of charges. Discrete and continuous அப்படிங்கிறதுக்கு என்ன நம்ம பார்த்திருப்போம். சார்ஜஸ் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது கண்டினியூவா வருதா, அது டிஸ்கிரீட் பாக்கெட்டா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். அதாவது கண்டினியூஸ்னா அப்படியே நேரா வந்துட்டே இருக்குது, ஒரு எனர்ஜி வந்துட்டே இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா எனர்ஜி இப்படி விட்டு விட்டு வந்துச்சுன்னா அதான் டிஸ்கிரீட்னு சொல்றோம். ஸோ அதே மாதிரி இங்க சார்ஜஸ் கண்டினியூஸா வந்துகிட்டே இருந்தாலும் சரி, இல்ல சார்ஜ் விட்டு விட்டு வந்தாலும் சரி, அப்படி ரெண்டு எப்படி வந்தாலும் இந்த ஃபார்முலாஸ் இஸ் ட்ரூ. இந்த ஈக்குவேஷன் எப்படி ட்ரூ அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ட்ரூ ஃபார் போத் டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ். டிஸ்கிரீட் அண்ட் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ். சார்ஜஸ் கண்டினியூஸா வச்சு வந்தாலும் சரி, அல்லது டிஸ்கிரீட் வேல்யூ, அதாவது ஃபர்ஸ்ட் 1 அப்படி வந்தாலும் சரி, இல்ல 4 வந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட வேல்யூவா வரும் அப்படி வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் this equation is true for both the discrete and continuous distribution of charges. அடுத்து it also indicates, இது என்ன சார் சொல்லுதுன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன் ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் டெர்மினேட் அட் நெகட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது எங்கேருந்து எங்கே சார் போகும் அப்படிங்கிறது இதுலேயும் தெரியுது. பாசிட்டிவ் சார்ஜ்ல தொடங்கி நெகட்டிவ் சார்ஜ் நோக்கி போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ this implies the electric field lines do not form from the continuous closed path. In other words, it means the isolated positive charges and negative charges can exist. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதுல கான்செப்ட் சொல்லும் போது கண்டினியூஸ் அண்ட் டிஸ்கிரீட் அப்படின்னு ரெண்டு கான்செப்ட் சொல்லியிருக்கேன். இது பாசிட்டிவ்ல தொடங்கி எங்க போய் முடியுது, டெர்மினேட் ஆகிட்டு நெகட்டிவ்ல முடியுது. அப்ப இது இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்றாங்கன்னா, தி எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் do not form a continuous closed path. ஒரு சர்ஃபேஸ், இப்படி ஒரு சர்ஃபேஸ் நான் எடுத்துக்கிறேன். இந்த சர்ஃபேஸ்ல இப்ப கரண்ட் இதுல இல்ல அப்படின்னா ஒரு சர்க்யூட் எடுத்துக்கிறேன். இப்போ சர்க்யூட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, சர்க்யூட்ல போகக்கூடிய கரண்ட் கண்டினியூஸா ஒரு க்ளோஸ் பார்த்தா இப்படி வராது, கண்டினியூஸ் இப்படி ஒரு க்ளோஸ் பார்த்தா இப்படி இருக்காது அப்படிங்கிற சொல்றாங்க. சரியா? இம்ப்ளைஸ் தட் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் do not form a continuous closed path. இன்னும் சொல்ல போனா இதை நம்ம தேர்ட் லெசன் ஃபோர்த் லெசன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். நம்பர் ஆஃப் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எலக்ட்ரிக் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன் இஸ் கால்டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். அந்த கான்செப்ட்ல இதை என்ன சொல்றாங்கன்னா, பாசிட்டிவ்ல தொடங்கி நெகட்டிவ் போகுது, அது அந்த கான்செப்ட் உண்மைதான். அடுத்து என்ன சொல்றாங்க, தி ஃபீல்டு லைன்ஸ் do not form a continuous closed path. ஒரு இந்த இடத்துல தொடங்கி அதே இடத்துல வந்து முடியும் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. In other words, it means the isolated positive charge and negative charge can exist. அப்படி நான் சொன்னேன் அப்படின்னா, நிறைய சார்ஜஸ் இப்ப பாசிட்டிவ் நிறைய இருக்கு. இப்ப இது இங்கேருந்து போகுது, இப்படியே போய் திரும்ப இங்க வந்து முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் உண்மை அப்படின்னா, அப்போ ஒரே ஒரு சார்ஜ் மட்டும் இருந்துச்சுன்னா அதோட நிலைமை என்ன?
ஒரே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்து அதோட நிலைமை என்ன? இப்ப இதுல இருந்து சார்ஜ் எங்க போகும், எங்க வந்து முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம சொல்லணும் இல்லையா? சோ இதுதான் நம்ம இந்த இடத்துல சொல்றாங்க. பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் போகுது, பட் எப்படி இருக்காது. அப்ப கண்டினியூஸ் க்ளோஸ் பார்த்தா இருக்காது. இருந்தது அப்படின்னா ஒரே ஒரு சார்ஜ் மட்டும் இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? ஒரே நெகட்டிவ் சார்ஜ் வந்து அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ தி மேக்ஸ்வெல் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், மேக்ஸ்வெலோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ்பிளைன்டு. எதை எக்ஸ்பிளைன் பண்றாருன்னா காஸோட லாவை தான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. காஸோட லாவில் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம், இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஸோ தி எலக்ட்ரிக் ஃபீல்டு கோஸ் நிகழ்வு P vector dot A vector is equal to Q enclosed by epsilon naught. So the equation can be true for both the discrete and the continuous field of line start from positive to negative and terminate negative charges. So this implies that இது என்ன சொல்லுதுன்னா the electric field of lines do not form a continuous closed path. எப்படி இருக்காது, கண்டினியூஸ் க்ளோஸ்ட் பார்த்தா இருக்காது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இன் அதர் வேர்ட்ஸ் இட் மீன்ஸ் தி ஐசோலேட்டிவ் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜஸ் கேன் எக்ஸிஸ்ட். இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு க்ளோஸ் பாத் அப்படிங்கிறத நெகட்டிவ் சார்ஜ்க்கும் ஒரே ஒரு சார்ஜை நம்ம வந்து க்ளோஸ்டு, ஒரே ஒரு சார்ஜ் நெகட்டிவ் அல்ல ஒரே ஒரு சார்ஜ் பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா அது ஒரு க்ளோஸ் பார்த்து நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ அது எப்படிதான் இருக்கும், ஒரு க்ளோஸ் பார்த்தா இருக்காது அப்படிங்கிற கான்செப்டை அந்த இடத்துல சொல்றாங்க. சரிங்களா? இதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ மேக்ஸ்வெலோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து காஸ் லா வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அப்படியே ரன்னிங் டைம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ரிமைனிங் ஈக்குவேஷன்ஸ் வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இந்த கான்செப்ட்லாம் கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் நீங்க நல்லா படிச்சு பாருங்க. இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே தேர்ட் லெசன் ஃபோர்த் லெசனை நம்ம கம்பைன் பண்ணி அதை தான் நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணி பாரு. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நாளைக்கு கேளு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வரையும் நடத்திருக்கோம். அடுத்து ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் நாளைக்கு பார்க்கலாம். அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அடுத்து பார்க்கலாம். இது ஒரு சின்ன லெசன் தான், ஒரு 3 கிளாஸ்ல நம்ம முடிச்சிடலாம். வேற டவுட் இருக்கா அந்த லெசன்ல? நோ சார். எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. லாஸ்ட் கிளாஸ் நம்ம ப்ராப்ளம் சொல்லியிருந்தேன், அந்த ப்ராப்ளத்துல யாருக்கும் டவுட் இருக்கா? ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணி பார்த்தீங்களா? ப்ராப்ளத்துல யாரும் டவுட்டு அல்லது ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்த்து சார் அப்படிங்கிறவங்க ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. நோ சார். ஓகே, அப்படியே ரன்னிங் டைம் எவ்வளோ இருக்கும் பார்த்து சொல்லுங்க. ஓகே மேம். ஓகே, இந்த ப்ராப்ளம் நோட்டு நம்ம தனியாக போட்டிருக்கோம். அந்த நோட்டில் எல்லாருமே அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு அடுத்த கிளாஸ்ல அதில் இருக்கிற ரிமைனிங் ப்ராப்ளத்தை கொஞ்சமா அதில் இருக்கக்கூடிய எல்லாமே ஈஸியான ப்ராப்ளம். நீங்கள் நான் போட்டிருக்கீங்க, ஒரு 2 பேர் எனக்கு அனுப்பிடுவீங்க. எல்லாமே ஈஸியான ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கு. இருந்ததுன்னா மீதி ரிமைனிங் ப்ராப்ளத்தை நாளைக்கு பார்த்து அதையும் சால்வ் பண்ணிடலாம். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணி காட்டுறேன் நான். ஓகே, வேற ஏதாவது டவுட் தான் சொல்லுங்கம்மா. வேற எதுவும் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் இதுல வந்து ஒவ்வொரு லெசன்லயும் டெலிட்டட் போர்ஷன்ஸ் இருக்கு. அந்த டெலிட்டட் போர்ஷன் அதை வந்து இதுதான் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலை, அதனாலதான் உங்களுக்கு என்ன சென்ட் பண்ணல. அது டெலிட்டட் போர்ஷன் என்னென்ன அப்படின்னு வந்த பிறகு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். அது டெலிட்டட் போர்ஷன்னா ஒரு லெசன்ல உள்ள டாபிக் உள்ளர உள்ள டாபிக் சின்ன சின்ன டாபிக் இருக்குல்ல, அப்படிதான் டெலிட்டேட் பண்ணியிருக்காங்க.